ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் வந்து தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் வந்து அந்த காலத்தில் பெட்டி கடைகளில் விற்பாங்க. அப்போ 5 பைசா 10 பைசானெலாம் விற்பாங்க. அப்போ நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். அந்த நினைவாக இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து தேன் மிட்டாய். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி, அதே அளவுக்கு 1/4 கப் உளுந்து. இதை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா 4 மணி நேரம் ஒன்றா போட்டு ஊற வச்சு மிக்சியில் நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா, ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதில் வந்து இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் நான். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆப்ப சோடா கூட போட்டுக்கலாம். இதுக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேன் மிட்டாய்னா கலர் வந்து ரெட் கலராக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் அந்த கலருக்காக நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணான்னாலும் விட்டுடலாம். அந்த மாவு அரைக்கும் போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் சால்ட்டு போட்டு அரைச்சிடுங்க. அவ்வளோதான், நம்ம கலக்கியாச்சு. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ ஜீரா எப்படி காசுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு சர்க்கரை இதில் ஆட் பண்ணி, இது சர்க்கரை கரைகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி அளவு இருந்தால் போதும். இந்த பக்கம் சர்க்கரை பாகு வச்சுருக்கோம். இந்த பக்கம் அதுக்குள்ளே எண்ணெயும் சூடாகட்டும்னு எண்ணெயை பற்ற வச்சுருக்கோம். நம்ம கடாயில் எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டால் மொறுன்னு ஆகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதே ஸ்லோவாக செஞ்சோம்னாலும், லோ ஃப்ளேமில் செஞ்சாலும் எண்ணெய் வந்து இழுத்துக்கும், மொறுன்னு ஆகாது. அதனால் ஒரு மீடியமாக நம்ம செய்யணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு செய்யணும். இப்போ நம்ம இந்த சின்னதாக நம்ம இந்த கரண்டியில் ஸ்பூன்லேயே அள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கையில் கூட அள்ளி போட்டுக்கலாம். இதுக்கிடையிலே நம்ம பாகுவையும் பார்த்துக்கணும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியான பாகுலாம் வேணாம் இதுக்கு. இப்போ நம்மளுடைய பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதுதான் கணக்கு, சரியான பதம். இப்போ நம்ம சூடாக இருக்கும்போது நம்ம எடுத்து வந்து ஜீராவில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே செய்தாச்சு. இப்போ நம்ம ஜீராவில் போட்டிருக்கோம். இந்த ஜீராவில் இருக்கிறது வந்து இன்னும் வந்து ஒரு 15-20 நிமிஷம் இருந்து கூட எடுத்துடலாம். ஆனால் 3 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். தேன் மிட்டாயை சர்க்கரையில் இப்படி வச்சு புரட்டி எடுத்துக்கணுமா. இப்படி தான் கடையில் விற்கும். அதனால் நமக்கு அந்த ஞாபகத்துக்காக இது மாதிரி புரட்டி வைக்கிறேன் நான். நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படி வைங்க, இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். தேன் மிட்டாய் வந்து படிக்கிற காலத்தில் நம்ம சாப்பிட்ட நினைவாக இது ஞாபகத்தில் வச்சு இதை செஞ்சேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குது, இது சாப்பிட்ட அனுபவம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.